மனசு சரியில்லைன்னு அந்த பீச் சைடு வந்து கொஞ்சம் நேரம் நடக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். சரி என்ன சொல்றாருன்னு கேட்போம். டேய் தம்பி. அண்ணா சொல்லுங்கண்ணா. வாங்கண்ணா. என்னடா நான் சும்மா இங்கே காத்த வீட்டில் போய் பார்த்தேன் அண்ணன்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே தானே வந்துருக்காங்க. எதுவும் இல்லைண்ணா. சும்மா தான் வந்து வேற எதுவும் இல்லையா? இவன் என்ன இப்படி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்? நம்ம சும்மா தானே இவனை பார்க்க வந்தோம். என்னமோ இருக்கு. சரி என்ன ஏதுன்னு கேட்போம். இல்லடா சும்மா தான்டா, வீட்டில் காணுமே சரின்ட்டு வந்தேன். சரி சரி சரி, ஊரில் உன்னை பற்றி என்னமோ சொல்லிக்கிறாங்க, அது உண்மையா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் வந்தேன். ஏன்னா அதே தான் பற்றி சொல்கிறாங்க. நானே எல்லாத்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டேன். அதான்டா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ. வீட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் பிரச்சனையாயிடும். நமக்கு மான மரியாதை எல்லாம் போயிடும். பார்த்து இருந்துக்கூடா. ஐயோ அண்ணன் எதை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த மேட்ரு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியலையே. சரி எதுக்கும் சொல்லுவோம். இவரும் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இவரே போய் வீட்டில் சொல்லிட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி என்ன சொல்கிறாருன்னு தான் கேட்போமே. இவனே சொல்லுவான்னு பார்த்தா இவன் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கான். இவனா? சரி நம்மளே சும்மா வாய் விட்டு பார்ப்போமே. அண்ணா அது வந்து என்னடா வந்து போய் என்னன்னு சொல்லு. என்னமோ ஏன்னா லவ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற. நான் உனக்கு தப்பாவா கேட்டேன்? இவர் என்ன சொல்றாரு எனக்கு சுத்தமா புரியலையே. இருக்கிற கஷ்டத்துல இவர் வேற வந்து என்ன இப்படி பண்ற? இவர் தெரிஞ்சு கேட்கிறாரா தெரியாம கேட்கிறாரா? ஒண்ணுமே எனக்கு புரியலையே. கடவுளே நீதான் எனக்கு காப்பாத்தணும். இவன் மட்டும் எப்படி இருப்பான்? அவங்க அம்மா மாதிரி தானே இருப்பான். ஏதாச்சும் ஒன்று சொல்றானா நம்ம கிட்ட? ஒன்றும் சொல்றதில்ல. நம்மளே கேட்கணும். வயசுல பெரியவங்களாச்சு. ஏதாச்சும் ஒன்று நம்ம கிட்ட சொல்லுவோம் போவோம். நம்ம கிட்ட சொல்றானா? ஒன்றும் சொல்றதில்ல. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இவனுங்க என்ன நினைக்கிறாங்களோ நம்மளை பத்தி ஒன்றும் புரியலையே. சரி இல்லடா ஏதோ வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஏதோ வேலை வருது அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தியா? சும்மா ஏதோ பசங்க சொன்னாங்க ஊர்ல. அதான் சரி நான் எதுன்னு கேட்போமேன்னு கேட்டேன். ஏன் என்கிட்டலாம் நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற போக மாட்டேங்கிற? என்னாச்சு? உங்க வீட்டில் ஏதாச்சும் சொல்லக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுடா. இவரு வேற நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இதுல இவர் வேற இதை வந்து ஞாபகப்படுத்துறாரு. என்ன சொல்றது? சரி சொல்லுவோம். அண்ணா. ஆமா அண்ணா. அது சரி இங்கே இவ்வளவு நாள் சும்மா இருக்கிறது நமக்கும் வயசாகுதுல்ல. அதான் கொஞ்சம் வெளியூர் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்கலாமா எப்படி என்னன்னு சொல்லிட்டு போலான்னு இருக்கேண்ணா. வீட்லயும் அம்மா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாங்க. சரி நமக்கு ஒன்றும் இப்போதைக்கு அது செட் ஆகுற மாதிரி ஒன்றும் தெரியல. அதுக்கு தான் நான் சரி வெளிநாட்டில் எங்கேயாவது போயிட்டு 2-3 வருஷம் இருந்துட்டு வந்தா அதை பற்றி கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க, அந்த பேச்சு எடுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சரி போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேண்ணா. அது சரிடா. சரி போயிட்டு வாங்க. எனக்கு என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கிறீங்க போக மாட்டாங்கிறீங்கன்னு தான் எனக்கும் கொஞ்சம் மனசு கஷ்டம். நீங்கள் நல்லா இருந்தா என்ன? சரி போயிட்டு வாங்க. இவனும் நல்லாக்கலாம் பாரு. எப்பா பொம்மை ஏரோப்ளேன்லாம் ஓட்டின்னு கிடந்தானுங்க. இன்னும் ஒரிஜினலில் போகிறானாலாமே. அது சரி. இந்த நண்டுக்கெல்லாம் கொடுக்க முடிச்ச மாரி இவனுங்களுக்கெல்லாம் காலம் கொடுக்குது. நமக்கு ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி பாப்போம். ஏன்னா தான் செய்யறான்னு பாப்போமே. சரிடா சரி நான் போயிட்டு வா. இப்போ என்ன போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துருவா. கல்யாணமும் பண்ணும்ல காலகாலத்தில். அதே என்ன ஏதுன்னு பார்த்து பண்ண பேசிக்குவோம். இவர் எதை வச்சுக்கிட்டு சொல்றாரு? எது இருந்தா நம்ம என்ன? சரி ஒருவேளை அந்த மேட்ரு அண்ணன் கிட்ட சொல்லாமா? சும்மா சொல்லி பார்ப்போம். ஒருவேளை இவரே எல்லாத்துக்கிட்டே சொல்லி பரப்பிட்டாருன்னு என்ன பண்றது? ஐயோ கடவுளே. மனசுல உள்ளது யார்கிட்டயும் சொல்லாமலும் தெரிஞ்சு தெரியாமலும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதே ரொம்ப கஷ்டமா இருக்கே. சரி சும்மா சொல்லி பார்க்கலாம். அண்ணா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்ண்ணா. சொல்லுடா என்ன விஷயம்? இப்போ வெளிநாட்டுக்கு போகிறத விட ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம்ண்ணா.
வச்சிருக்கனே. என்னது